ஏம்மா வினோ, உன்னோட ட்ரெஸ்ஸு, பசங்க போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்போ வந்து எடுக்க போற? ஏன்னா இனிமே இது உன் வீடு இல்லை, வாசு தம்பி வீடு தான் உன் வீடு. வீடுதான் மாறி இருக்கத்த, நமக்குள்ள இருக்கிற உறவெல்லாம் மாறல. எனக்கு உங்க மேல இருக்கிற உரிமையும் மாறல. எப்ப எடுக்கணுமோ அப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் வரேன். நான் இல்லைங்கிறதுக்காக மாத்திரையெல்லாம் போட மறந்துடாதீங்க. சரிம்மா, நாங்க வரோம். சரி தம்பி. துர்கா வரோம். சிவா சரியானதும் நீங்களும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. சரிங்க சார், கண்டிப்பா வரோம். வரேன் அத்தை. என்ன புதுமண தம்பதிகளே, வாங்க உள்ள. விருந்து உபசரிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமா வினோ, இந்த கோலத்துல நீ நிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? காலையில ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க இப்போ அம்மாவை புது பொண்ணா பார்க்க போறாங்க. இந்த அதிர்ஷ்டம்லாம் எந்த பொண்ணுக்கு தான் கிடைக்குமோ? எந்த வயசுல என்ன பண்ணணுங்கிற விவசாயம் இல்லாம ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஆனா நீ அடுத்த காரி தாண்டி. மனசுல அவர் மேல ஆசையை வச்சுக்கிட்டு எங்க வெளிய சொன்னா அது தப்பா போயிடுமோன்னு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி போய் அப்படியே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இத நேரடியா எங்க கிட்ட சொன்னாதான் என்னவா? எதுக்கு வேணும் உனக்கு இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம்? நீ ஒரு பக்கம் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணனா, இன்னொரு பக்கம் அத்தை இருக்காங்களே, அந்த மளிகை கடைக்காரனுக்கு மகங்கிற ஸ்தானத்தை கொடுத்து இவனை இனிமே நான் வீட்டுல தான் வச்சுக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு தெரியல வேணும். அப்பப்பா ஒரே மர்மமா இருக்கு. பாரு கனகா, நீ நினைக்கிற எண்ணத்துல எல்லாம் இந்த கல்யாணம் நடக்கல. அது உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ புரிஞ்சுக்கவும் மாட்ட. இது திட்டம் போட்டு பண்ண விஷயம் கிடையாது. அதை மட்டுமாவது நீ புரிஞ்சுக்கோ. எது எப்படியோ, இனிமே உங்களை அண்ணின்னு கூப்பிடுற உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நீங்க இனிமே இந்த வீட்டு ஆள் இல்ல, வேற வீட்டுக்கு போயிட்டீங்க. எனக்கு உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு அண்ணி. அண்ணனை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன், தாலியை கழட்ட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டு நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல இந்த குடும்பத்துல அம்மா பண்றதும் நீங்க பண்றதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் நாங்களும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க தானே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கலந்துருக்கலாம்ல. நீங்க உங்க விருப்பத்துக்கு பண்ணிட்டீங்க. நாளைக்கு சொந்தக்காரங்களா எங்க மூஞ்சில தானே காரி தூப்புவாங்க. நீங்க பண்றதெல்லாம் பெரிய தப்பு. இங்க பாருங்க, இவங்களை இனிமே தப்பா பேசுறது, இவங்க பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இனிமே இவங்க எங்க வீட்டு பொண்ணு. இவங்களை அநாகரிகமா பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அதானே, இந்த வீட்டுல இருக்கிறவங்களே நமக்கு எந்த உரிமையும் கொடுக்கல, மதிக்கல. அப்படிங்கிற பட்சத்துல இவர் மட்டும் என்னங்க வந்து மதிச்சிடவா போறாரு? ஏங்க, இதுங்கெல்லாம் எக்கேடோ கெட்டு ஒழிஞ்சு போகட்டும், நமக்கு என்ன? நாம சொல்லி இங்க யாரு என்ன கேட்க போறாங்க? நீங்க வாங்க போலாம்.
ஏங்க என்னால இவங்க உங்களை இப்படிலாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே.